தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நந்தினி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார், இன்னைக்கு நீங்க இந்த சட்டை போடுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க இதை அடிக்கடி போடுற சட்டைனால உங்களுக்கு பிடிச்ச சட்டைன்னு நினைச்சு அயன் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நந்தினி? அதான் அயன் பண்றதுக்கு ஆள் வந்து வாங்கிட்டு போவாங்கல்ல டெய்லி, அவர்கிட்ட கொடுத்தா செய்ய போறாங்க. பரவாயில்ல சார், இதுல என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி கூட அயன் பண்ணிருக்கேனே. அதான் நந்தினி வேண்டாங்கிற. எதுக்கு எல்லா வேலையும் இப்படி இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டே இருக்க? அதுவும் இல்லாம ஆளெல்லாம் இருக்கிறது எதுக்கு? அவங்க இந்த வேலையை செய்ய விடு. அது என்னவோ தெரியல சார், எனக்கு உங்க சட்டைய நானே அயன் பண்ணி தரது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் ஏன் அப்படி? தெரியல சார், முன்னாடி எல்லாம் அப்படி இருக்காது, இப்ப அப்படி தோணுது. என்னென்னமோ சொல்ற. சரி, இப்ப அயனிங் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இருங்க சார். என்ன? இருங்க. அது கொடுங்க, நான் போட்டு விடுறேன். இது என்னோட வேலை. என்ன பண்ற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொடுங்க. எதுக்கு? காசு கொடுங்க சார். நந்தினி, என்ன பண்ற? நான் எதுக்கு இருக்கேன்? நந்தினி, வேண்டாம் வேண்டாம். என்ன நந்தினி, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ற? நந்தினி, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணதே இல்லையே. இப்ப தோணுது பண்றேன். நந்தினி, உனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியுமா நந்தினி? சார், இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? நான் தான் சொன்னேனே. அப்பா, நீ சொல்றது எல்லாம் வச்சு பார்த்தா உனக்கு தெரியாத விஷயமே இல்ல போலியா நந்தினி? பரவாயில்லையே. எங்க ஊர்ல என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போகும்போது நான் தான் அவளுக்கு ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டு விடுவேன். அடுத்தது மெதுவா நந்தினி. நந்தினி, சூப்பர் நந்தினி, நைஸ். என் ஷூ பளபளன்னு ஆயிடுச்சு. வாவ். போதும் 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 போதும். போதும் விடு நந்தினி. முடிஞ்சது. ஐயோ, என் கீழே போயிடுச்சு. எங்க? இருங்க, நான் பாக்குறேன். இருங்க, நான் பாக்குறேன். நீ எப்படி பாப்ப? சார், அதெல்லாம் பார்க்கலாம் சார். சரி, பாரு. கேட்டா உன் ஊர் கதையெல்லாம் சொல்லுவ. எனக்கு எதுக்கு? நீயே பாரு. சார், என்ன? நல்லா உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இதுக்குள்ளயா? ஆமா. ஒண்ணும் இல்ல, இந்த சோஃபா செட்டை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். Are you sure? தூக்குங்க சார். தூக்குங்க, அப்படி போட்டுடலாம். இந்த பக்கமா? தூக்கணுமா? தூக்குங்க சார். Come on, try. சத்தியமா என்னால முடியல. வா, என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? என்ன சார், தூக்கவே முடியல? ஆமா நந்தினி, இது ஃபுல்லா ஒரே செட்டு. இதுக்கு அட்லீஸ்ட் 10 பேராச்சும் வேணும் இத தூக்குறதுக்கு. நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணி வேஸ்ட். சரி வா, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா தூக்கணும், ஓகேவா? தூக்கு. கம் ஆன், லிஃப்ட். கம் ஆன். முடியல சார். நந்தினி, ஹெல்ப் பண்ணு. என்ன நந்தினி? கம் ஆன் நந்தினி, ஹெல்ப் பண்ணு. தூக்கு. சார், முடியல சார். முடியல. ஐயோ, இப்ப என்ன சார் பண்றது? இன்னொரு ஆப்ஷன் கீ இருக்கணும், ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம் நந்தினி, நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். நந்தினி, இரு வேண்டாம் நீ அவ்வளவு கஷ்டப்படாத. இரு ஈஸியா எடுத்துலாம்.
எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற இப்ப பாரு ஒரு நிமிஷம் ஐயோ பாத்தியா எப்படி சார் நோ ஹார்ட் ஒர்க் ஓன்லி ஸ்மார்ட் ஒர்க் புடி ஓகே ஆ. வாட்டா பாய் ஸ்மார்ட் ஒர்க் சார் பாய் கவனிக்காம அப்படியே போறது பாரு அக்கா சொல்லுங்கக்கா என்னாச்சு நந்தினி குரல் ஒரு தெம்பே இல்லையே. வழக்கமா நான் ஃபோன் பண்ணாலே டக்குன்னு உற்சாகமா பேச ஆரம்பிச்சிருவ. இப்ப என்ன அப்படியே சோகமா பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்லக்கா எப்பவும் போலதான் இருக்கேன். ஆனா உன் குரல் எப்பவும் போல இல்லையே. அது ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு ஒன்னு தோணுது. ஆனா அத சொன்னா நீங்க சிரிக்க கூடாது. சரி சொல்லு. பாத்தீங்களா இப்பவே சிரிக்கிறீங்க. அதுக்கு இல்ல, நீ இப்படிலாம் சொல்ற ஆளே கிடையாது. அதான் டக்குன்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மத்தபடி எதுவும் இல்ல, நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் போயிடுவேன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன்ல. ஒரு தடவையா 2 தடவையா 100 தடவைக்கு மேல சொல்லிருப்ப. ஆமாக்கா, ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே வரமாட்டேங்குது. சூப்பர் நந்தினி, நல்ல விஷயம் தானே. உன் மனசு இப்படி மாறணும்னு தானே எதிர்பார்த்துட்டே இருந்தேன்.